அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் உடன்பாடாக இருக்கிற ஒரு வினை சொல்லை, அதாவது முசுபத்தாக இருக்கிற வினை சொல்லை எதிர்மறையாக, அதாவது மன்ஃபியாக மாற்றுவதற்கு என்ன செய்யணும் என்று சொன்னால், அந்த வினை சொல்லுக்கு முன்னாடி ஒரு மா என்று சேர்த்துக்கிறங்க. அப்போ நீ சாப்பிட்டாயா, அக்கலண்டா சாப்பிட்டான், சாப்பிட்டாயான்னு கேட்கும்போது நம்ம ரெண்டு பதில் சொல்லலாம். சாப்பிட்டேன் அப்படின்னா அக்கல் தூ என்று சொல்லுங்கள். சாப்பிடவில்லைன்னு சொல்ல போகிறீங்க, மா அக்கல் தூ, நீ சாப்பிட்டாயான்னு கேள்வி கேட்குறாங்க. அது என்ன செய்யணும்? சாப்பிட்டிருந்தா அப்படி சொல்லுவீங்க, அக்கல் தூம்பிங்க. சாப்பிடவில்லை என்றால் மா அக்கல் தூ. இஸ்மாயில் வந்துட்டானான்னு கேட்குறாங்க. வந்துட்டான்னு சொன்னால் சரி, ஜாண்டா வந்தான். வந்துட்டானான்னு கேட்டால் என்ன செய்வோம்? ஜா வந்தான் போம். வரலன்னா மா ஜா அப்படின்னு சொல்லிடுவோம். ஜஹபண்டா போனான், ஜஹப என்றால் போனான்னு அர்த்தம். இப்போ முஸ்தவா போயிட்டானான்னு கேட்குறாங்க. அப்போ என்ன செய்யணும்? ஜஹப போயிட்டான். முஸ்தவா போகாமல் இருந்தால் மா ஜஹப போகலை. அப்போ முஸ்தவா சார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? கேட்கணும். நீ அப்போ இது மாதிரி இந்த கேள்வி கேட்கும்போது மற்ற எல்லா நேரங்களும் என்ன செய்யும்? இப்படி பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த எதிர்மறையான விஷயங்களை நம்ம அறிந்து கொண்டோம். அப்போ உடன்பாடுகள் நீங்கள் எத்தனை விதங்கள் பயிற்சி எடுத்தீங்களோ அத்தனை வகையும் அந்த மா என்று சேர்க்கும் பொழுது அதே நம்பருக்கு விளையாண்டுரும். சரி, அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த சென்ற கால வினை இதோட முடிஞ்சிருச்சாண்டா இதோட முடியலை. இன்னொன்று இருக்குது, இன்னொரு விஷயம் இருக்கிறது. என்ன விஷயம் என்று கேட்டால், நம்முடைய செயல்பாடுகள், நம்மிடமிருந்து வெளிப்படக்கூடிய செயல்பாடுகள் ரெண்டு வகையில் இருக்கும். ஒன்று அது நம்ம செயல் நம்மோடவே நின்றும். இன்னொரு உரம் தேவைப்படாது. சில செயல்களுக்கு இன்னொரு ஆளோ இன்னொரு பொருளோ தேவைப்படும். உதாரணமாக நம்ம சாப்பிட்டான்ங்கிறோம், அவன் மட்டும் சாப்பிட இயலுமா? சாப்பிட்டான்னா ஒரு சோறோ கஞ்சி என்னமோ ஒரு வேணும்ல. சாப்பிட்டான்னு சொல்வதை அந்த செயலை செய்வதற்கு அவன் கையை கட்டிட்டு என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது. ஏதாவது ஒரு பொருளை எடுத்து தான் சாப்பிட முடியும். அப்போ அந்த சாப்பிட்டான்ங்கிற சொல்லுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது. நீங்கள் அழுவுறீங்க, அழுதான்ங்கிறீங்க. அழுவுறதுக்கு எதாவது வேணுமா? அவனை அழிக்கிற வேண்டியதானே. இருங்க, அந்த பொருள் எதாவது எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்ல முடியுமானா முடியாது. இப்போ அடித்தான்ங்கிறீங்க. இப்போ ஒரு கை கட்டி இப்படி அடிக்கிறது, அடித்தான்னு சொன்னாலும் அடி வாங்குற ஒரு ஆள் இருக்கணும்ல. அடித்தான்னு எப்போ சொல்லிட்டீங்களோ அதுக்கு என்ன வேணும்? யார் அடித்தான், எதை அடித்தான் அப்படின்னு வரும். அப்போ யாரை எதை என்ற கேள்வி எந்த வினை சொல்ல வருமோ அந்த வினை சொற்கள் எல்லாமே அவனாலேயே செய்து கொள்ள முடியாமல் இருக்கும். அடுத்த ஆளோ அடுத்த பொருளை தேவைப்படும். சிலதுக்கு ரெண்டு பொருளோட தேவைப்படும். கொடுத்தான்ங்கிறீங்க, கொடுத்தான்ங்கிறதுக்கு யாருக்கு கொடுத்தான்? இஸ்மாயிலுக்கு கொடுத்தான். எண்ணத்தை கொடுத்தான், பேனாவை கொடுத்தான். அப்போ ரெண்டு பொருள் இருந்தால் தான் செய்ய முடியும். கொடுத்தான்ங்கிற ஒரு சில செயலை செய்வதற்கு ஒரு பொருள் வேணும், சில செயலை செய்வதற்கு ரெண்டு பொருள் வேணும். ஆனால் சில காரியங்களுக்கு ஒன்றுமே அவனே செஞ்சுக்கலாம். இப்போ மனசில் உதாரணமாக நீங்கள் சிரிக்கிறீங்க, சிரித்தான். இருங்க ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரேன்னா சொல்லுவீங்க. அடித்தாண்டா யாரையா கூட்டு அடிக்கணும். அப்போ அடித்தான்கிற செயலை செய்வதற்கு ஒரு ஆடோ மாடோ ஏதோ ஒன்று அடி வாங்குறதுக்கு ஒன்று வேணும். சிரித்தான்னு சொல்வதற்கு என்னது? அவனா சிரிச்சுக்கிற வேண்டியதான். அது மாதிரி உள்ளது. இந்த மாதிரியான வினை சொற்கள் ரெண்டு வகை இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியுதுல, ரெண்டு வகை இருக்குது. இந்த ரெண்டு வகையில் அதாவது அவனை விட்டு கடந்து போய் செய்யணும்ல, யாரை எதைன்னு வரும்ல, அந்த மாதிரி இந்த வினை சொல்லுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அதுக்கு செயற்பாட்டு வினைன்னு ஒன்று உண்டாக்குவாங்க. இப்போ அடித்தான்ங்கிறீங்கல்ல, ஒருத்தன் அடித்தான், ஒருத்தன் அடி வாங்கியிருப்பான்ல, அவனுக்குள்ளே சொல்லு என்ன? இஸ்மாயில் அடித்தான். சரி, இஸ்மாயில் மூசாவை அடிச்சிருக்கிறான். அந்த மூசாவுக்கு என்ன? அவனுக்கும் அடித்தாண்டு போட முடியுமா? இஸ்மாயில் மூசாவை அடித்தான். இப்போ மூசாவை அடி வாங்கியிருக்கிறான், அது எப்படி சொல்லுவீங்க? அடிக்கப்பட்டான். இஸ்மாயில் அடித்தான், மூசா அடிக்கப்பட்டான். அப்போ அடித்தான் என்கிற ஒரு சொல்லை அடிக்கப்பட்டான்னு மாத்திரம்ல. அடித்தான்ற அந்த சொல்லு இருக்குது, அந்த அடித்தான்கிற சொல்லு நமக்கு பத்தலை. அடித்தான்கிற சொல்லிட்டீங்கன்னா அடித்தால தான் குறிக்கும்.
அடி வாங்கினால சொல்வதற்கு ஒரு வார்த்தை அமைப்பு இருக்குத்தானே செய்யுது. எல்லா பாஷையிலும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது, அரபிலையும் இருக்குது, எல்லா பாஷையிலும் இருக்குது. அப்போ வந்து அடிக்கப்பட்டான், ஒருத்தன் கொண்டுட்டான், முஸ்தபா இஸ்மாயிலை கொலை பண்ணிட்டான். அப்போ முஸ்தபா கொலை செய்தான், இவன் கொலை செஞ்சுட்டான். இஸ்மாயில் அவனை கொலை செஞ்சான், அவன் கொலை செய்யலை. இஸ்மாயில் கொலை செய்யப்பட்டான், முஸ்தபா கொலை செய்தான், இஸ்மாயில் கொலை செய்யப்பட்டான். அப்போ இந்த பட்டான்கிற வார்த்தையும் தேவைப்படுதுல. அழுகிறான் அதுக்கு தேவைப்படாது, அழப்பட்டான்னு சொல்லக்கூடாது. அழுகிறான் அவன் தான் அழுகுறான், வர இன்னொரு அழுகிறதுக்கு அழுகுனவன் யார்? அவன் தானே. அழப்பட்டான்னு இன்னொருத்தானே இருக்க போகிறான். அப்போ சில சொற்களுக்கு வந்து அது வராது. எது வராது? அப்போ செய்த செயல்னா அந்த செயலை அவன் தான் செஞ்சிருக்கிறான்னு அர்த்தம். செயற்பாட்டு வினைன்னா அவன் செய்யலை, அவன் அந்த செயலை தாங்கி இருக்கிறான். இவன் செஞ்சிருக்கிறான், அவன் தாங்கி இருக்கிறான்னு வருது. அப்போ அந்த மாதிரி வருவதற்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், செய்வினைந்து ஒரு வகை வச்சிருக்கிறாங்க, செயற்பாட்டு வினைன்னு வச்சிருக்கிறாங்க. செய்வினைக்கு வந்து செயற்பாட்டு வினை எல்லா சொல்லுக்கும் வராது. வினை சொற்களில் அந்த அர்த்தத்தை பார்க்கணும். இதுக்கு பட்டான் வருமா? அழுதான் என்பதற்கு அழப்பட்டான் வரவா செய்யும், அவன் தான் அழுகுறான், அது வந்து வராது. விழுந்தான் விழப்பட்டான் வருமா? விழுந்தான் அவன் தான் விழுந்தான், விழப்பட்டான்னு வராது. அப்போ இந்த மாதிரி எதில் வந்து இந்த பட்டான் வரும் என்பதை இந்த அர்த்தத்தை வைத்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த அர்த்தத்தை வச்சு பார்க்கும் பொழுது எதில் வந்து இந்த பட்டான்கிறத உண்டாக்க இயலுமோ அதுக்கு உண்டாக்குறது வந்து செயற்பாட்டு வினைன்னு பேர். இதுக்கு அரபில் எப்படி இப்போ சொல்லுவாங்கன்னு கேட்டால், செய்வினைக்கு வந்து மஅரூஃபுன், ஸ்க்ரீனில் பாருங்கள், மஅரூஃபுன் இதுக்கு பேர் செய்வினை. செய்வினைன்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், உதவி செய்தான் இது செய்வினை, அடித்தான் இது செய்வினை. அப்போ வந்து செயற்பாட்டு வினைக்கு என்ன செய்வாங்கன்னா மஜ்ஹூலுன், மஜ்ஹூல்னு எப்படி? அடிக்கப்பட்டான் அது மஜ்ஹூல், மஜ்ஹூல் சொல்லு. கொல்லப்பட்டான் அது மஜ்ஹூல் சொல்லு. அப்போ இந்த சொற்களை என்ன செய்கிறாங்கன்னா இலக்கணத்தில் வந்து ரெண்டாக பிரித்து வச்சுக்கிறாங்க. எப்படி வச்சுக்கிறாங்க? மஅரூஃப்னு ஒன்று, மஜ்ஹூல் ஒன்று. மஅரூஃப்னு எதை சொல்லுவாங்க? அடித்தான், குதித்தான், கொன்றான், படித்தான், இதெல்லாம் மஅரூஃப். மஜ்ஹூல்னு என்ன சொல்லுவாங்க? அடிக்கப்பட்டான், கொல்லப்பட்டான், மிதிக்கப்பட்டான், தள்ளப்பட்டான், நீக்கப்பட்டான், இந்த மாதிரி அந்த மாதிரி உள்ளதுக்கு மஜ்ஹூல்பாங்க. நம்ம அது தமிழில் சொல்வது என்னது? மஅரூஃப்னா செய்வினை, மஜ்ஹூல் என்றால் செயற்பாட்டு வினை அப்படி சொல்லணும். நேரடி அர்த்தம் வேற. மஅரூஃப் என்றால் தெரிந்ததுன்னு அர்த்தம், மஜ்ஹூல் என்றால் தெரியாதுன்னு அர்த்தம். ஏன் அப்படி பேர் வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு இப்போ இஸ்மாயில் அடித்தான்னு சொல்கிறோம், அடித்தது யார்? இஸ்மாயில், தெரியுது. இஸ்மாயில் அடிக்கப்பட்டான்ங்கிறோம், அடிக்கப்பட்டது அவன் தான், அடித்தது யார் தெரியலை. இஸ்மாயில் அடித்தான் என்று சொன்னால் அந்த செயலை செய்தவன் யார் என்று அந்த சொல்லு காட்டுகிறது. இஸ்மாயில் அடிக்கப்பட்டான்னு சொன்னீங்கன்னா அடி வாங்கினவனை தான் அது காட்டுது. சரி, இஸ்மாயில் அடிக்கப்பட்டப்ப யார் அடித்தா அது இந்த சொல்லு தெரியலை, அது மஜ்ஹூல், தெரியலை. அதனால் இவன் என்ன செஞ்சிருக்கான்னா தெரிந்தவை தெரியாதவைன்னு பேர் வச்சு விட்டான். நம்ம அப்படி சொல்லக்கூடாது. கிராமரில் நீங்கள் விளைக்கிறதுக்காக இந்த பேர் ஏன் வச்சாங்கிறதுக்கு வச்சுக்கிறோங்க. நம்ம இனிமேல் எப்படி சொன்னால் மஅரூஃப்னா செய்வினை, மஜ்ஹூல் என்றால் செயற்பாட்டு வினை, மஅரூஃப் என்றால் செய்வினை. செய்வினைக்கு அவன் என்ன பேர் வச்சிருக்கிறான்னு கேட்டால் தெரிந்தது. மஜ்ஹூல் என்றால் தெரியாதது. என்ன தெரியாது? செஞ்சவன் யாருன்னு தெரிஞ்சா அது மஅரூஃப், செஞ்சவன் யாருன்னு தெரியலைன்னா மஜ்ஹூல். செஞ்சவன் யாருன்னு எப்போ தெரியாது? இந்த பட்டான் போட்டிகள்லாம் தெரியாது. இஸ்மாயில் கொல்லப்பட்டான், அப்போ கொலை செஞ்ச யாரு? இந்த வார்த்தையிலும் தெரியாது. உங்களுக்கு வெளியே தெரிஞ்சிருக்கலாம், இந்த சொல்லிலிருந்து உங்களுக்கு தெரியாது. அப்போ இஸ்மாயில் கொலை செஞ்சான், கொலை செஞ்ச யார்? அவன் தான் செஞ்சு தெரியுது. அப்போ அந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த செயலை செஞ்சவன் யாருன்னு தெரியுதுல, தெரிஞ்சால் அது மஅரூஃப், தெரிஞ்சது. அதுக்கு இவன் வச்சுக்கிற பேர் செய்வினை. அப்போ வந்து இஸ்மாயில் கொல்லப்பட்டான்ங்கிறீங்க, அப்போ இஸ்மாயில் கொலை செய்யப்பட்டிருக்கான்னு விளக்குதே தவிர அவனை யார் கொலை செஞ்சான்னு தெரியலை, இந்த சொல்லிலிருந்து தெரியலை. அப்போ மஜ்ஹூல், தெரியாதுன்னு வச்சுருக்குறாங்க. நம்ம அதை மறந்துட்டு இப்போ என்ன செய்வோம்? பேர் வச்ச காரணத்துக்கு வேண்டியதில்லை. இப்போ நம்ம கிராமர் பேருக்கு போயிடணும். மஅரூஃப் என்றால் வந்து செய்வினை, மஜ்ஹூல் என்றால் செயற்பாட்டு வினை. சரி, இப்போ வந்து ஒரு மஅரூஃபான ஒரு சொல்லை
மஜ்ஹூலாக மாற்றுவதற்கு தமிழில் உங்களுக்கு எந்த சொல்ல கேட்டாலும் மாற்றிடுவீங்க, பட்டான் போட்டு விட்ருவீங்க. அடித்தானுக்கு என்னப்பா மஜ்ஹூலு, அடிக்கப்பட்டான். கொன்றானுக்கு என்னப்பா மஜ்ஹூலு, கொல்லப்பட்டான். அது மாதிரி எது வேணாலும் சொல்லிடுவீங்க. அவங்க மறுத்தான் எனக்கு இப்போ என்னப்பா மஜ்ஹூல்னா மறுக்கப்பட்டான். அப்போ இது மாதிரி வந்து சொல்லிடுறீங்க, பட்டான் பட்டான் தான் ஈஸியாக செஞ்சிடுறீங்க. அந்த மாதிரி அரபியில இப்போ நம்ம பேசின அம்புட்டே மஜ்ஹூலாக்கணும். ஃபால ஃபைல ஃபவுல அதை மஜ்ஹூலாக்கணும். அஃபால ஃபஅல ஃபஅல அதை மஜ்ஹூல் செயற்பாட்டு வினை ஆக்கணும். தஃபஅல தஃபால இஃப்தால இன்ஃபால இஃபால அதை செயற்பாட்டு வினை ஆக்கணும். அதுக்கப்புறம் இஸ்தஃபால இஃப் அவ்வள இஃப் அவ்வள இஃப் அவ்வள இஃப் ஆல்ல அதை செயற்பாட்டு வினை ஆக்கணும். அதே மாதிரி ஃபஅலல அப்படிங்கிறத செயற்பாட்டு வினை ஆக்கணும். தஃபஅலல அதை செயற்பாட்டு வினை ஆக்கணும். அப்புறம் இஃப் அன்லல அதை செயற்பாட்டு வினை ஆக்கணும். இஃப் அலல்ல அதை செயற்பாட்டு வினை ஆக்கணும். அப்போ செயற்பாட்டு வினையாக ஆக்குவதற்கு என்ன ஃபார்முலான்னு கேட்டால் ஒவ்வொரு வகைக்கும் ஒரு தனித்தனி ஃபார்முலா இருக்குது. அனைத்துக்கும் சேர்த்து ஒரே பட்டான் மாதிரி தமிழ் மாதிரி ஓடிட முடியாது. நீங்கள் என்ன செய்யணும், 3 எழுத்து சொல்லுக்கு அதுக்கு ஒரு டிசைன் வச்சுருக்கிறான். 4 எழுத்து சொல்லுக்கு அதுக்கு ஒரு டிசைன் வச்சுருக்கிறான். 5 எழுத்து சொல்லுக்கு அதுக்கு ஒரு டிசைனில் செயற்பாட்டு வினை வரும். 6 எழுத்து சொல்லுக்கு வந்து அதுக்கு ஒரு விதமாக செயற்பாட்டு வினை வரும். அப்போ அந்த செயற்பாட்டு வினையை உண்டாக்குவதற்கு நம்ம வகை வகையாக பிரித்து தான் அறியணும். இப்போ 3 எழுத்துக்கு வந்துடுவோம். 3 எழுத்து ஃபாலன் இருக்குது. ஃபாலன்னா செய்தான், செய்யப்பட்டான். ஃபுஇல ஃபால என்பது என்ன மாதிரி மாறுது, ஃபுஇலன்னு மாறிடுது. ஃபுஇலன்னு மாற்றிட்டு என்ன செய்யணும்னா ஃபுஇலான்னு போயிடணும். ஃபுஇலோடு நிறுத்திடக்கூடாது. ஃபுஇல ஃபுஇலா ஃபுஇலு ஃபுஇலத்து ஃபுஇலத்தா ஃபுஇல்ன ஃபுஇல்த ஃபுஇல்துமா ஃபுஇல்தும் ஃபுஇல்தி ஃபுஇல்துமா ஃபுஇல்துன்ன ஃபுஇல்து ஃபுஇல்னா. இப்போ நசர உதவி செஞ்சான், ஃபால மாதிரி இருக்குது. அதுக்கு மஜ்ஹூல் சொல்லுங்க, நுசிர. நசரவுக்கு மஜ்ஹூல் நுசிர, உதவி செய்யப்பட்டான். நசரன்னா உதவி செஞ்சான், நுசிர என்றால் உதவி செய்யப்பட்டான். உதவி செய்யப்பட்டான்னு சொல்லி ஒன்றுக்கு மட்டும் சொன்னால் போதுமா, நமக்கு அம்புட்டுக்கு வேணுமே. உதவி செய்யப்பட்டான்ங்கிறது படற்கையில் ஆண்பால் ஒருமையை சொல்லிவிட்டீங்க. இருமை பன்மை முன்னிலை தன்னிலையெல்லாம் வேணுமே. அப்போ என்ன செய்யணும், நுசிரன்னு எடுத்துக்கொண்டு அந்த நசரா சொன்ன ஸ்டைலை இதில் அப்ளை பண்ணணும். நுசிர அவன் உதவி செய்யப்பட்டான். நுசிரா இருவர் உதவி செய்யப்பட்டார்கள். நுசிரு பலர் உதவி செய்யப்பட்டார்கள். நுசிரத்து அவள் உதவி செய்யப்பட்டாள். நுசிரதா பெண்கள் உதவி செய்யப்பட்டார்கள். நுசிர்ன நசர்னவ நுசிர்ன பல பெண்கள் உதவி செய்யப்பட்டார்கள். நுசிர்த்த நீ உதவி செய்யப்பட்டாய். நசர்த்த நீ உதவி செஞ்சாய். நுசிர்த்த நீ உதவி செய்யப்பட்டாய். நுசிர்த்துமா நீங்கள் 2 பேரும் உதவி செய்யப்பட்டீர்கள். நசர்த்துமா நீங்கள் 2 பேரும் உதவி செஞ்சீர்கள். அப்போ நுசிர்த்தும் நீங்கள் பலர் உதவி செய்யப்பட்டீர்கள், ஆண்களுக்குரியது. அது மாதிரி நுசிர்த்தி நுசிர்த்துமா நுசிர்த்துன்ன பெண்ணுக்குரியது. நுசிர்த்து நான் உதவி செய்யப்பட்டேன், எனக்கு யாரோ உதவி செஞ்சுருக்காங்க. அப்போ நுசிர்னா நாங்கள் உதவி செய்யப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறோம்ல. இந்த பட்டோங்கிறது இது வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் ஃபாலவ ஃபுஇலன்னு ஆக்கியிருக்கிறீங்க, அவ்வளோதான். இப்போ லரபாவுக்கு சொல்லி பாருங்க, துரிப. இப்படி ஃபத்தஹாவுக்கு சொல்லி பாருங்க, ஃபுத்ஹ. என்ன செய்யணும், ஒரு பேஸு ஃபஸ்ட்டு லம்மு, 2வது எழுத்து கசரு, 3வது எழுத்துக்கு ஃபத்த. இந்த ஸ்டைல் தான் முக்கியம். ஃபஅல ஃபுஇல. அப்போ வந்து கத்தல கொன்றான், குத்தில கொல்லப்பட்டான், ஃபத்தஹ திறந்தான், ஃபுத்திஹ திறக்கப்பட்டான். இப்படிங்கிற மாதிரி என்ன செய்யும், எந்த ஒரு வார்த்தைக்கு வேண்டாலும் அந்த ஃபுஇலன்னு மாறிக்கிறோம். ஃபஅலன்னு இருந்துச்சுன்னு சொன்னால் ஃபுஇலன்னு மாறிக்கிறோம். ஃபஅலாவுக்கு மட்டும்தான் ஃபுஇலன்னு கிடையாது. அந்த ஒரு நுசிர போட்டோமா, ஃபஇலன்னு இருக்கிறது அதுக்கு ஃபுஇல தான். அதாவது ஃபஅல என்று இருந்தாலும் ஃபுஇல தான். ஃபஇலன்னு சில சொற்கள் இருக்கும்ல, அலிம, சமிஅ, ரஹிம, ஹமித, இவைகள்லாம் ஃபஇலன்னு வரக்கூடிய அரபு சொற்கள். அப்போ ஃபஇலன்னு வந்தால் என்ன செய்யணும், அதில் ஒரு வேலை செய்ய போகிறோம். ஃபஅலன்னு வந்தால் 2 வேலை செய்கிறோம். என்ன செய்கிறோம், ஃபாவை வந்து ஃபூவாக்குறோம், ஆ வந்து ஈ ஆக்குறோம். அதாவது ஃபஅல என்று இருக்குமேயானால் முதல் எழுத்துலையும் மாற்றம் செய்கிறோம், 2வது எழுத்துலையும் மாற்றம் செய்கிறோம். முதல் எழுத்தில் ஃபாவுக்கு லம்மு வைக்கிறோம், 2வது எழுத்தில் ஐனுக்கு கசரா ஆக்கிறோம், ஃபத்தஹ் இருந்ததுனால. இதில் ஏற்கனவே கசர் இருக்குது 2வதுல, அது ஒன்றும் செய்ய தேவையில்லை.
முதல் எழுத்தில் மட்டும் மாற்றம் செய்யணும். ஃபஇல என்று இருந்தால் ஃபுஇல. அப்போ வந்து இதுக்கு சொல்லி பார்க்குறாங்க அலிம, உலிம, சமிஅ, சுமிஅ, ரஹிம, ருஹிம, ஹமித, ஹமித புகழ்ந்தான், ஹுமித புகழப்பட்டான். இதே மாதிரி ஃபஇல என்று இருந்தாலும் ஃபுஇல தான். அதே மாதிரி வந்து ஃபவுல என்று இருக்கிறது. பெரும்பாலும் ஃபவுலவுக்கு பட்டான் வராது. இதனுடைய அர்த்தமெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டால் அவனுக்குள்ள உள்ள ஒரு செயலாக தான் இருக்கு. நம்ம அது அந்த இதுக்கு போக வேணாம். இப்போ எல்லாத்துக்கும் சொல்லி பழகணும்ல. ஃபவுலன்னு இருக்கிறது, அதுக்கு ஃபுஇல தான். அதாவது ஃபஅல, ஃபஇல, ஃபவுல 3 விதமாக இருந்தாலும் 3க்கும் ஒரே மஜ்ஹூல் தான். மஜ்ஹூலில் 3 வராது. ஃபஅலவுக்கு ஒரு மஜ்ஹூல், ஃபஇலவுக்கு ஒரு மஜ்ஹூல், ஃபவுலவுக்கு ஒரு மஜ்ஹூல் கிடையாது. 3க்குமே ஒரே மஜ்ஹூல் தான். அந்த சொல்லு ஃபஅல என்று இருந்தாலும் ஃபுஇல, ஃபஇல என்று இருந்தாலும் ஃபுஇல, ஃபவுல என்று இருந்தாலும் ஃபுஇல. இப்போ ஹசுனான் இருக்குது, ஃபவுலன் இருக்குது, ஹுசின. இந்த மாதிரி என்ன செய்யணும், அந்த சொற்களை வந்து செயற்பாட்டு வினையாக மாற்றுவதற்கு உள்ள ஒரு முறை. இந்த முறையை செஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும்னா நீங்கள் ட்ரைனிங் எடுக்கணும். அங்கே எப்படி ஃபாலான்னு பார்த்தீங்கல்ல, அந்த பாடத்துக்கு போய்கிட்டு உதாரணமாக அந்த நசரன்னு வச்சுக்கிட்டோம். நசரவை நுசிரன்னு மாற்றிட்டீங்க. நுசிரோட நிற்காமல் என்ன செய்யணும், அங்கே ஃபாலோ மாதிரி சர்வு செய்யணும். நுசிர, நுசிரா, நுசிரு, நுசிரத்து, நுசிரத்தா, நுசிர்ன, நுசிர்த்த, நுசிர்த்துமா, நுசிர்த்தும், நுசிர்த்தி, நுசிர்த்துமா, நுசிர்த்துன்ன, நுசிர்த்து, நுசிர்னா. அப்போ அந்த அதில் 14 வழியாங்கிறோம்ல. இதில் நசரோவில் வந்த மாதிரி நுசிரோலையும் வரும். ட்ரைனிங் எடுக்கணும். அதே மாதிரி அலிமன் இருக்குது, உலிம, உலிமா, உலிமா, உலிமும், ஒலிமத்து, ஒலிமத்தா, ஒலிம்ன, ஒலிம்த, ஒலிம்த்துமா, ஒலிம்த்தும், ஒலிம்த்தி, ஒலிம்த்துமா, ஒலிம்த்துன்ன, ஒலிம்த்து, ஒலிம்னா. இப்படி ஒன்று ட்ரைனிங் எடுத்து பழகணும். அதே மாதிரி வந்து ஹசுனன் இருக்குது, ஹுசின, ஹுசின, ஹுசினா, ஹுசினு, ஹுசினத்து, ஹுசினத்தா, ஹுசின்ன, ஹுசின்த, ஹுசின்துமா, ஹுசின்தும், ஹுசின்தி, ஹுசின்துமா, ஹுசின்துன்ன, ஹுசின்து, ஹுசின்னா. அப்போ வந்து இந்த 3 எழுத்து சொற்களுக்கு வந்து எப்படி செயற்பாட்டு வினை வரும், 3 எழுத்து சொல்லாக இருக்கிற மாரூஃபான சொல்லுக்கு மஜ்ஹூல் எப்படி வரும் என்று கேட்டால் ஒரே மாடல் ஃபுஇல. ஃபுஇலவுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து பேசு, செகண்டு வந்து சேரு, தேர்டு வந்து ஜபரு. அங்கே உங்களுக்கு அந்த பாஷையில் சொல்கிறதா இருந்தால், சரியான முறையில் சொல்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து லம்மு, ரெண்டாவது வந்து கசரு, மூணாவது எழுத்துக்கு ஃபத்தகு. லம்மு, கசரு, ஃபத்தகு மஜ்ஹூல். இவனுங்கதா லம்மு, லம்மு, கசரு, ஃபத்தகு. லம்மு, கசரு, ஃபத்தகுன்னு வந்துச்சுன்னா என்ன ஆயிரும், அந்த வடிவத்தில் வந்தால் 3 எழுத்து சொல்லு மஜ்ஹூலாக மாறிவிடும். அப்போ எந்த ஒரு சொல்லை நீங்கள் மஜ்ஹூலாக மாற்றிடலாம். கத்தரன்னா கொலை செஞ்சான் இருக்குல்ல, கொலை செய்யப்பட்டான்னு எப்படி சொல்கிறது, இஸ்மாயில் கொல்லப்பட்டான். குத்திலான்னு சொல்லுங்கள், குத்திலா, குத்திலா, குத்திலோ, பலரும் கொல்லப்பட்டாங்க, 100 பேர் கொல்லப்பட்டாங்க, குத்திலோன்னு சொல்லுங்கள். 100 பேர் போய் கொண்டு விட்டாங்க, கத்தலோன்னு சொல்லுங்கள். குத்திலத்து ஒரு பெண்ணை போய் கொலை செஞ்சிட்டாங்கன்னா கத்தலத்துன்னு சொல்லுங்கள். அவளை எவனாச்சும் கொலை பண்ணிட்டான்னா குத்திலத்துன்னு போடுங்க. குத்திலத்து ஃபாத்திமா, ஃபாத்திமா கொல்லப்பட்டாள். கத்தலத்து ஃபாத்திமா, ஃபாத்திமா கொன்றாள். பெண்ணுக்கு உள்ளது. நீ கொன்றாய், கத்தலத்தை நீ கொன்றாய், நீ இது வந்து சொல்லித்தான் ஆகணும். ஆனால் நீ கொன்றாய்ன்னு சொல்ல மீனிங் இல்லைல்ல. அந்த சொல்லு ட்ரைனிங்காக நம்ம சொல்கிறோமே தவிர பணத்தை பார்த்து நீ கொன்றாயின்னு சொல்ல முடியும். நீ கொன்றாய், நீ கொன்றாயின்னு சொல்லலாம், நீ கொல்லப்பட்டாயின்னு சொல்ல முடியாது. நீ கொன்றாயின்னு கொலை செஞ்ச ஆளை பார்த்து நீ கொன்றாயின்னு கேட்கலாம். ஒரு கொல்லப்பட்டு ஒருத்தன் கிடக்கிறான், அது குத்திருத்தான்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன அர்த்தம், நீ கொல்லப்பட்டாய் இப்படி சொல்லுவோமா, சொல்ல வராதுல்ல, மீனிங் வராது. கொல்லப்பட்டாயின்னா நான் சொல்கிறது கேட்டால் தானே அவன்கிட்ட போய் பேச முடியும். அவனே கொல்லப்பட்டு பாடியாக கிடக்கிறான், குத்திருத்த நீ கொல்லப்பட்டாயின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அந்த பயிற்சிக்கு எல்லாத்தையும் சேர்த்து பழகணும், அவ்வளோதான். சிலது வந்து வராமல் இருக்கும். சில இந்த இதில் வந்து அந்த கருத்தின் அடிப்படையில் சில சொற்கள் வந்து பயன்படுத்த முடியாமல் இருக்கும். ஆனால் அதை பார்க்க வேணாம், எல்லாத்தையும் சொல்லி பழகணும். குத்தில, குத்திலா, குத்திலும், குத்திலத்து, குத்திலத்தா, குத்தில்னா குத்தில்த்த. இப்போ நான் கொல்லப்பட்டேன்னு வருது, குத்தில்த்து. இதை எவனா பேச முடியுமா? நான் கொல்லப்பட்டேன்னு நான் எப்படி சொல்லுவேன், நான் தான் கொல்லப்பட்டேனே. குத்தில்த்துன்னா நான் கொல்லப்பட்டேன், அதான் நான் செத்து போயிட்டேன், அப்படி நான் எப்படி பேசுவேன் அப்படின்னு பார்க்கக்கூடாது. நீங்கள் பழகுறதுக்கு வச்சுக்கிற வேண்டியதான். மீனிங் வராட்டி விட்டுருங்க. பிறகு இப்போ ட்ரைனிங்கில் என்ன செய்யணும், அந்த ஸ்டைலை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணணுமா இல்லையா?
அதனால என்ன செய்யணும், குத்தில குத்திலா குத்திலு, குத்திலத்து குத்திலத்தா குத்தில்னா, குத்தில்த்த குத்தில்த்துமா குத்தில்த்தும், குத்தில்த்திய குத்தில்த்துமா குத்தில்த்துன்னா, குத்தில்த்து குத்தில்னா. இதில் கருத்து அடிப்படையில் சிலது பயன்படுத்த முடியாமல் போகும், சிலது பயன்படுத்த முடிகிற மாதிரி வரும். அதை நம்ம பார்க்க தேவையில்லை இப்போதைக்கு. அந்த அந்த ஃபார்முலா, அந்த ஃபுயிலோட இந்த ஸ்டைல் இருக்குல்ல, அது உங்களுக்கு மனசில் பதிஞ்சிருச்சா, அதான் முக்கியம். இது என்ன செய்யணும், இதில் கொஞ்சம் நீ பயிற்சி எடுக்கணும். இதில் எடுக்கணும் ஃபாலாவில் எடுத்த மாதிரி எதையாவது ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு ஃபுயில மாதிரி மாற்றுங்க. ஃபத்தஹவ ஃபுத்திஹன்னு மாற்றிக்கிறங்க. மாற்றிட்டு என்ன செய்யுங்க, ஃபுத்திஹ ஃபுத்திஹா ஃபுத்திஹூ ஃபுத்திஹத்து ஃபுத்திஹத்தா ஃபுத்திஹன்னு அப்படி சொல்லி பழவுங்க. கத்தபன்னு இருக்கிறது, கத்தப குத்திபன்னு ஆக்கிருங்க. குத்திப குத்திபா குத்திபூ குத்திபத்து குத்திபத்தா குத்திப்புன்னா குத்திப்த குத்திப்துமான்னு என்ன செய்யுங்க, அதை சொல்லி பழவுங்க. அதே மாதிரி ரஹிமன் இருக்கிறது, ருஹிமன்னு போடுங்க. ருஹிமா ருஹிமா ருஹிமு ருஹிமத்து ருஹிமத்தா ருஹிம்ன ருஹிம்த ருஹிம்துமா இப்படி என்ன செய்யணும், இந்த 14 ஸ்டைலையும் 3 எழுத்து சொற்களை மஜ்ஹூலா ஆக்கி, 3 எழுத்து சொற்கள் ஃபஅல ஃபைல ஃபவுல இருக்குல்ல, அதை மஜ்ஹூலாக, அதாவது செயற்பாட்டு வினையாக ஆக்கி என்ன செய்யணும், அதை எல்லாத்தையும் சர்வ் செய்யணும். சர்வ் செய்யணும்னா அந்த அந்த ஃபார்முலாவை சொல்லி பழகணும். இப்படி கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஅலா வர்ற மாதிரி ஃபுயிலா முடியாந்துடணும். ஃபவுல்னு சொல்கிற மாதிரி இப்படின்னு ஃபுயிலா ஃபுயிலத்து ஃபுயிலத்தா ஃபுயில்ன ஃபுயில்த்த ஃபுயில்த்துமா அப்படி அந்த ரெண்டும் மனசில் பதிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அதை வாசிக்கும் போது ஒரு மஜ்ஹூலா சொல்கிறாரு, மஅரூஃபா சொல்கிறாருன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். அப்போ இது 3 எழுத்துக்கு உள்ள ஒரு விஷயம். சரி, 4 எழுத்துக்கு உள்ளது இருக்குது. 4 எழுத்துக்கு உள்ளதே மஜ்ஹூல் ஆக்கணும். 3 எழுத்துக்கு மஜ்ஹூல் ஆக்கின மாதிரி 4 எழுத்துக்கு மஜ்ஹூல் ஆக்கணும். அது எப்படி ஆக்குறது என்று கேட்டால், இப்போ 4 எழுத்தில் என்னென்னலாம் நம்ம படிச்சிருக்கிறோம், 3 எழுத்தை 4 எழுத்து ஆக்குறோம். அஃபு அல முதல் வடிவம் என்னது, அஃபு அலன்னு மாற்றுறோம். இந்த அஃபு அல என்பதில் என்ன வரும்னு கேட்டால், அதாவது அஃபு அல 3 எழுத்து சொல்லாக இருக்குது. 3 எழுத்து சொல்ல 4 ஆக்கியிருக்கிறோம். சரியா, 4 ஆக்கிட்டோமா? ஆக்கணும்னா இதை நம்ம மஜ்ஹூல் ஆக்க போகிறோம். இப்போ அஃபு அல என்பதை மஜ்ஹூல் ஆக்கணும். இப்போ ஆக்கிறோம் என்ன செய்யணும்னு கேட்டால், உஃப் இல நல்லா வணங்கிருங்க. அஃபு அல என்பதை மஜ்ஹூல் ஆக்க என்ன செய்யணும்னு கேட்டால், உஃபு இல உஃபு இலவில் என்ன வந்திருக்குது, என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். அஃப் அலன்னு இருக்கிற ஆனாவை ஊனாவாக்கி இருக்கிறோம். அந்த ஐனில் ஆ இருக்குதுல்ல, அதை ஈனாவாக்கி இருக்கிறோம். அப்போ அஃபு அல உஃபு இல. அப்போ அக்கிரமன் இருக்கு, அக்கிரம உக்ரிம. அக்கிரம என்று இருந்தால் அது மாரூஃபு, உக்ரிமன் இருந்தால் மஜ்ஹூல். அக்கிரமன்னா மதித்தான், உக்ரிம மதிக்கப்பட்டான். அப்போ அஃபு அலன்னு அஃபு அலங்கிற சொல்லாக இருந்தால் என்ன செய்யணும், ஒரு அந்த முதல்ல உள்ள அந்த ஹம்சாவுக்கு ஃபத்தகை எடுத்துட்டு லம் ஆக்கி விட்டுறணும், ஊ. அப்புறம் என்ன செய்யணும், 2வது எழுத்து இருக்குல்ல, 2வது அசலில் உள்ள 2வது எழுத்து ஐனு தான் கணக்கு. அசலில் உள்ள 2வது எழுத்து ஐனு. அந்த ஐனுக்கு என்ன செஞ்சிருங்க, கசர் பண்ணிருங்க. அப்போ உஃபு இல, அஃபு அல உஃபு இல, அக்ரம உக்ரிம, அன்ஃபக உன்ஃபிக. அன்ஃபக என்ற சொல்ல மஜ்ஹூலாக்க சொன்னால் உன்ஃபிக. அப்போ நஃபக்கண்டா நுஃபிக்க, வழங்குதா? அப்படி ஒன்று கருமண்டா குறிம. அது மாத்திர மாதிரி அஃபலன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அதை எப்படி மாற்றணும், உஃப்இல என்று மாற்றிக்கொள்ளணும். உஃபீலன்னு பார்த்தோன்னா ஒன்று தானே கிடைக்குது, ஆண்பால் ஒரு பை தான் கிடைச்சிருக்குது, மீதிக்கெல்லாம் அதே தான் ஃபாலா மாதிரி போயிடணும். உஃப்இல உஃப்இலா உஃப்இலு உஃப்இலத் உஃப்இலதா உஃப்இல்ன. அஃஅல்னு சொல்கிறதுக்கு பதிலாக உஃப்இல்னங்க போகிறோம். அப்புறம் உஃப்இல்த அஃஅல்தங்கிற இடத்துல என்ன செய்கிறோம், உஃப்இல்த உஃப்இல்துமா உஃப்இல்தும் உஃப்இல்தி உஃப்இல்துமா உஃப்இல்துன்ன உஃப்இல்து உஃப்இல்னா. இதே மாதிரி அக்ரமன்னு சொல்லி பழகணும். அக்ரமன் இருக்குது, அக்ரம. அது மஜ்ஹூலாக்க என்ன செய்யணும், உக்ரிம. இது எப்படி நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு கேட்டால், சட்டமாக மனப்பாடம் பண்ணுவதற்கு குழம்பிடும் உங்களுக்கு. நீங்கள் எப்படி பண்ணணும்னு கேட்டால், அஃப் அல உஃபீல ஜோடியா அஃப் அல உஃபீலன்னு மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. அஃப் அல உஃபீல அஃப் அல உஃபீலன்னு சொல்லிடுங்க. அஃப் அல மஜ்ஹூல்னா உஃபீலன்றீங்க உடனே.
அந்தந்த அந்தந்த வார்த்தைக்கு என்ன ஸ்டைல் வருதோ அந்த ஸ்டைலே மனப்பாடம் பண்ணிக்கிறக்கும் போது இதுக்கு பேச வைக்க வேண்டும், அப்புறம் கசர் வைக்க வேண்டும். இப்படின்று மெயினில் ஏற்றுறது சிரமம். மெயினில் ஏற்றுறதுக்கு லேசான வழி என்ன? அஃபாலுக்கு என்ன மஜ்ஹூல் உஃபீல. அப்போ அக்ரம உக்ரிம, அஹ்சன உஹ்சின, அன்சர உன்சிர, அன்ஃபக்க உன்ஃபிக்க, அக்ஸர உக்ஸிர. இது ஈஸி. அப்போ நீங்கள் அஃபாலுக்கு மஜ்ஹூல் என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்யணும்? இனிமேல் மனப்பாடம் பண்ணும் பொழுது ஃபஅல ஃபுஇல, ஃபஇல ஃபுஇல, ஃபவுல ஃபுஇல, அஃஅல உஃஇல. மஜ்ஹூலை மாரூஃபை இணைச்சி மனப்பாடம் பண்ணிட்டோம்னு கேட்டால் எந்த ஒரு வடிவத்துக்கு எப்படி மஜ்ஹூல் வரும்னு ஈஸியாக உங்களுக்கு சொல்ல முடியும். அதுக்காக எப்படி செஞ்சுக்கிறணும். அப்போ 4 எழுத்து 3 எழுத்தை கடந்து 4 எழுத்துக்கு வந்துட்டோம். 4 எழுத்து சொல்ல என்ன செஞ்சுருக்கோம்னு கேட்டால் ஃபஸ்ட்டு அஃஅலவை எடுத்துக்கிறோம். அஃஅலவில் என்ன செய்கிறோம்னு கேட்டால் உஃஇல முடிஞ்சிருச்சு. அடுத்து 2வது என்ன 4 எழுத்துல உள்ளது? ஃபஅல. அஃஅலுக்கு அடுத்து படித்தது என்ன படித்தோம்? ஃபஅலன்னு படித்தோம். ஃபஅல. இந்த ஃபஅலவில் என்ன இருக்குது? இதுக்கு மஜ்ஹூல் என்ன செய்யணும்? ஃபஅலன்னு இருக்குல்ல, இதுக்கு ஃபுஇல. ஃபஅலவுக்கு மஜ்ஹூல் என்னன்னு கேட்டால் ஃபுஇல. ஃபுஇலன்னு எப்படி சொல்லணும்? இவ்வளோதான். ஃபஅல ஃபுஇல. என்ன நடந்திருக்கு? ஆ ஈய மாதிரி இருக்கு. ஃபஅல ஃபுஇல. ஃபா ஃபுவா மாதிரி இருக்கு. இப்படி முதல் எழுத்துக்கு லம்பு செய்யணும், 2வதுக்கு அப்படி சொன்னீங்க என்று சொன்னால் எதுக்கு என்ன செய்யணும்? குழம்பி போயிடுவீங்க. குழம்பாமல் எளிமையாக நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுவதற்கு என்ன செய்யணும்னு கேட்டால் அஃஅல உஃஇல 2ஐயும் சேர்த்து ஒரு வார்த்தை மாதிரி அஃஅல உஃஇல அப்படி மனப்பாடம் பண்ணிக்கிறணும். ஃபஅல ஃபுஇல, ஃபஅல ஃபுஇலன்னு ஜோடியா ஃபஅலன்ற உடனே அடுத்து ஃபுஇலன்னு வந்துடணும். ஃபஅல ஃபுஇலன்னு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் அல்லமாவு கேட்டால் என்ன செய்வீங்க? உல்லிம, கர்ரம குர்ரிம, நஸர நுஸ்ஸிர, கத்தப குத்திப, சம்மஅ சும்மிஅ. இதே மாதிரி சன்னஃப சுன்னிஃப. இப்படி எந்த ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டாலும் சரி ஃபஅலன்னு நடுவில் அழுத்தம் கொடுத்து வரும் என்று சொன்னால் ஃபுஇல என்று என்ன செய்யணதை மஜ்ஹூல் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்போ இப்போ கர்ரமை என்றால் மதித்தான், குர்ரிமை என்றால் மதிக்கப்பட்டான் அர்த்தம் வந்துடுது. அப்போ இப்போ எப்படி பண்ண மஜ்ஹூல் பண்ணிக்கிறேன்னு ஃபஸ்ட்டு அஃஅல உஃஇல மனப்பாடம் பண்ணிக்கிறேங்க. அஃஅல உஃஇல அஃஅல ஒரு 10 தடவை சொல்லுங்கள். அஃஅலன்னே அதோட ஒட்டிக்கிட்டு ஒடியாந்துடணும். அஃஅல உஃஇல அஃஅல உஃஇல அப்படி சொல்லி பண்ணீங்கன்னு வைங்களேன். ஒரு 10 தடவை சொன்னீங்கன்னு சொன்னால் அஃஅல என்ற உடனே அதை ஒட்டி உஃஇல ஒடியாந்துடும். இது வந்துருச்சுன்னு சொன்னால் அப்போ அக்ரம உக்ரிம, அன்சர உன்சிர, அஹ்சன உஹ்சின, அன்ஃபக உன்ஃபிகன்னு எல்லாம் ஒடியாந்துடும். அப்போ அஃஅல உஃஇலங்கிறது அது ஒரு மஜ்ஹூல். அஃஅல என்பதற்குரிய மஜ்ஹூல். அதுக்கப்புறம் ஃபஅல. ஃபஅலவுக்கு மஜ்ஹூல் என்ன? ஃபஅல ஃபுஇல. ஃபஅலனா ஃபுஇல. அல்லம உல்லிம. இந்த ஃபஅல ஃபுஇல ஃபஅல ஃபுஇலன்னு என்ன செய்யணும்? ஒரு 10 டைம்ஸ் சொன்னீங்கன்னு வைங்களேன். அப்புறமேல ஃபஅல உடனே ஃபுஇலன்னு ஒடியாந்துடும். அதுக்கு எப்படி மஜ்ஹூல் எடுப்பதுன்னு தடுமாற்றம்லாம் உங்களுக்கு வராது. ஃபஅலனா ஃபுஇல தானே, அப்படி அது அந்த ஒரு வார்த்தை மாதிரி ஆக்கிவிடணும். ஃபஅல ஃபுஇல அப்படி மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் சல்லம சுல்லிம ஈஸியாக சொல்லிடுவீங்கல்ல. கத்தல குத்தில, ஃபத்தஹ ஃபுத்திஹ, ஹம்மத ஹும்மித, அப்பத உப்பித, அல்லம உல்லிம, அம்மல உம்மில, இப்படி எல்லாம் வந்துடும். அப்போ ஃபஅல ஃபுஇல, அஃஅல உஃஇல, ஃபஅல ஃபுஇல. இவ்வளோ மஜ்ஹூல் நம்ம பார்த்துட்டோம். இந்த ஃபுஇலோட நிறுத்தி கொள்ளாமல் என்ன செய்யணும்? நீங்கள் சர்வ் பண்ணணும். ஃபுஇல ஃபுஇலா ஃபுஇலு, ஃபுஇலத்து ஃபுஇலத்தா ஃபுஇல்ன, சுல்லிம சுல்லிமா சுல்லிமோ, சுல்லிமத் சுல்லிமத்தா சுல்லிம்ன, சுல்லிமத்தை அப்படியே போயிட்டு இருக்கணும். அப்போ இது 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 மஜ்ஹூல். மஜ்ஹூலை ஒன்றுக்கு வகை வகையாக தமிழ் மாதிரி ஈஸியாக கடக்க முடியல. தமிழில் பட்டான், அடிக்கப்பட்டான், கொல்லப்பட்டான், தூக்கில் போடப்பட்டான், இப்படி ஈஸியாக போயிடும். அரபியில் வந்துக்கிட்டு ஒவ்வொரு ஒரு வடிவத்துக்கும் ஒவ்வொரு டைப்பில் வருது. அதனால் என்ன செய்யணும்? அந்த வடிவம் ஜாயிண்ட் பண்ணி மனப்பாடம் பண்ணிக்கிறேன்னு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? 5 இடத்துக்கு பார்த்துருவோம். 5 சொல்லுக்கு. ஃபஅலவுக்கு மஜ்ஹூல் ஃபுஇல, ஃபைலவுக்கு மஜ்ஹூல் ஃபுஇல, ஃபவுலவுக்கு மஜ்ஹூல் ஃபுஇல, அஃஅலவுக்கு ஃபுஇல,
ஃபஅலவுக்கு ஃபுஇல இது பார்த்தாச்சு. மீதி உள்ளதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம்.